சாதகமாக சார், எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நீங்கள் இந்த தரம் நிறம் பற்றி சொன்னீங்க. இப்போ இருந்த போதிலும் வந்து இன்றைக்கி கூட இந்த திருச்சி விமான நிலையத்தில் ஒரு 12 லட்ச ரூபா மதிப்புடைய 12 கிலோ தங்கம், அதாவது பல கோடி ரூபா மதிப்புடைய அந்த ஒரு 12 கிலோ தங்கம் வந்து இன்றைக்கி வந்து கூட வந்து பிடிபட்டிருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த விமானங்கள் மூலமாக கடத்தப்பட்டு தங்கம் இங்கே கொண்டு வரப்படுவது அந்த வெளிநாட்டு தங்கம், இந்த வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்து சட்டவிரோதமாக அந்த கொண்டு வரப்படக்கூடிய அந்த தங்கத்தின் அளவு வந்து இந்த இறக்குமதி வரி 6ஆக குறைத்த போதிலும் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த கடத்தல் தங்கம் வந்து அதிகமாக அங்கே திருச்சி ஏர்போர்ட்டுக்கும் சென்னை ஏர்போர்ட்டுக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 தடவை அது வந்துடுது சார். இதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை சார், இதுவே வந்து முன் பின் அப்படின்னு பார்க்கலாம். 15% இருக்கிறப்போ நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 6% ஆனதுக்கப்புறம் குறைஞ்சிடுச்சு. அதை விட இப்போ அதில் ஒரு 10%, 20% தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது இன்னும் 1% ஆகிட்டாங்கன்னா குறைஞ்சிரும். அந்த 20%ன்றது ஜீரோ ஆகிடும். ஏன்னா அதில் லாபம் ஜாஸ்தி சார். வெளிநாட்டிலேருந்து 24 கேரட்டா கொண்டு வரவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா 24 கேரட் பாரா கொண்டு வந்துடுறாங்க. அதை பல்வேறு பரிணாமத்தில் கொண்டு வராங்க. பேஸ்டாக கொண்டு வர்றாங்க, பவுடராக கொண்டு வர்றாங்க, பாராக கொண்டு வர்றாங்க. ட்ராலி சூட்கேஸில் சுற்றி இருக்கிற இரும்பு கம்பிக்கு பதில் எடுத்துட்டு கோல்டு கம்பியை அப்படியே வச்சு கொண்டு வராங்க. எந்தெந்த வகையில் கொண்டு வர முடியுமோ, அதாவது குக்கர் இருக்குது பாருங்களேன், ரைஸ் குக்கரு, அந்த ரைஸ் குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த மிஷின் இருக்கும் உள்ளுக்குள்ள, அது உள்ள அந்த எலக்ட்ரிக் குக்கர், அது உள்ள அந்த காயிலுக்கு பதில் தங்கத்தை சுற்றி கொண்டு வராங்க. காஃபி பவுடர்ல கலந்து கொண்டு வராங்க. எனக்கு சந்தேகம் என்ன, அந்த நாடுகள்ல நம்ம நாட்டை விட குறைவான விலைக்கு எப்படிதான் தங்கம் கிடைக்குது, அதான் கேட்கறேன். இப்ப நம்மளோட வளர்ச்சி குறைந்த நாடுகள் தான் அந்த வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை. இப்போ துபாயிலேயோ குவைத்தில இருந்தோ அந்த தங்கம் வந்து பெருமளவு இங்கே கொண்டு வரப்படுது, கடத்தப்படும் போது அந்த ரூட்ல வருது. அது வேற நாடுகள்ல இருந்து அங்கே இப்படி வரலான்னு வைங்களேன். அது மாதிரி ஸ்ரீலங்கால இருந்து வருது. இங்க இருந்து இந்த தங்கங்க வந்து அந்த நாட்டில் எப்படி அது குறைவான விலைக்கு இருக்கு, நம்ம நாட்டில் அது ஏன் 2 மடங்கா விலை அதிகமாக இருக்குன்னு தான் கேட்கறேன். இல்லை, அந்த டிஃபரன்ஸ் தான், அந்த இம்போர்ட் டியூட்டி தான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். அது ரேட் ஒரே ரேட் தான். 15% நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ரேட்டு இதே ரேட்டு தான். நான் தான் சொன்னேனே, ஒரு அவுன்ஸ்ன்றது வந்து லீகலாவே டாலரா கிடைக்கிறாங்க. லீகலாவே கொண்டு வந்து உலகம் முழுவதும் ஒரே ரேட்டு தான். ஆமா, நீங்க இப்போ 0% போட்டீங்க அப்படின்னா ஏன் கடத்த போறாங்க? கடத்தலே வராது. அதுதான் சொல்றேன். அந்த இம்போர்ட் டியூட்டி குறைச்சாச்சுன்னா ஒருத்தர் கூட தங்கத்தை கடத்தியே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து சார் அவங்களுக்கு இப்போ பாருங்க 6% இறக்குமதி வரி. அப்போ 1 கோடி ரூபாய்க்கு அவன் தங்கத்தை எடுத்துட்டு வந்தான், மறைமுகமாக எடுத்துட்டு வந்தான்னா இங்கே 6 லட்ச ரூபாய் ஈஸியாக கிடைச்சிடுது. 10 வாட்டி அவன் 10 கிலோ எடுத்துட்டு வந்தான்னா 60 லட்ச ரூபாய் கிடைச்சிடுது. அப்படின்றப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இறக்குமதி வரியை குறைச்சாச்சுன்னா கண்டிப்பா அது கூட நடக்காது. ஒரு காலத்துல அப்படிதானே இருந்துச்சு. சரி, இன்னொன்று இருக்கு. நீங்க இந்த 916 HOID, இந்த 816 பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ இங்கேயே இந்த நகை கடைகளில் நம்ம தங்கம் வாங்கும் போது இல்லை பழைய நகைகளை விற்கும் போது வந்து வாங்குற கடைகள்லேயே அதை விற்று அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. மற்றபடி கடையை மாற்றி போனோன்னு வைங்களேன், ஒரு கடையில் வாங்கிட்டு தங்க நகை வாங்கிட்டு இன்னொரு கடையில் போய் மாற்றினா வாங்கிய விலைக்கும் அந்த விற்கிற விலைக்குமான வித்தியாசம் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. இன்னொன்று இந்த பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை அவர்கள் வாங்கும் போதும் அன்றைய விலை வந்து ஒரு சவரன் நீங்கள் 59,650 ரூபான்னா அந்த நகை செய்வதற்கு கூடுதலாக ஒரு 10,000 ரூபா ஆகுது. ஆனால் அந்த நகையை விற்கும்போது, அதே செய்யப்பட்ட அந்த நகையை விற்கும்போது வந்து விலை வந்து குறைவாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. ஒரு கடையில் வாங்கின நகை இன்னொரு கடையில் ஏன் விற்க முடியல அதே ரேட்டுக்கு? இங்கே தரம் நிறங்களை மாறுதல் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு இது இருக்கு. இதில் நீங்கள் முதல்ல இந்த 916 HOID, இந்த 816 கொஞ்சம் விளக்கிறீங்க சார். இந்த தரம் வந்து இந்த 916 இருந்ததுன்னா இந்த ரேட்டு தான். HOIDன்னு சொல்றீங்களா, அது வந்து யார் உற்பத்தியாளருங்க அது கண்டுபிடிச்சிடலாங்க, அது இதுதான் சொல்றீங்க. சாமானியர் ஒருத்தர் நகையை வாங்கும்போது அவர் எதிர்காலத்தில் இழப்பை ஏற்படுத்தாமல் அதை அந்த வாங்கின விலைக்கு குறையாமல் விற்பதற்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் சார்? இது பொதுவாக சாதாரணமாக நகை வாங்கக்கூடிய மக்களுக்கான அந்த கேள்வி சார். வாங்குற நகையை அதே விலைக்கு இல்லைன்னா பெரிய அளவில் இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு எந்த மாதிரியான நகைகளை வாங்கணும்? அது இந்த குழப்பம் வந்து இன்னும் இருந்துட்டு தான் சார் இருக்கு எல்லாருக்கும். ஓகே,
நான் இப்போ 2-3 விஷயத்தையும் தனித்தனியாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து 916 அந்த 816 இல்லாட்லி 750ன்றோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே அதனுடைய தரத்தை குறிக்குது. 91.6% அதில் பியூரிட்டி தங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். 75 அப்படின்னா 75% அதில் கோல்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 75%ன்றது தான் 18 கேரட். கேரட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 18 கேரட். அதாவது 100% ஒரு தங்கம் இருக்குது, அதை வந்து 24 கேரட்னு சொல்கிறோம். ஸோ 24 டிவைட் பண்ணோம்னா ஒரு கேரட் வந்து 4.166% ஒரு கேரட்டு. இப்போ நீங்கள் 18 கேரட் இன்ட்டு 4.166ன்னு போட்டால் 750 வந்துடும். 22 கேரட்டு இன்ட்டு 4.166 அப்படின்னு போட்டிங்கன்னா 91.6% வந்துடும். இதுதான் அந்த கேரட்டுக்கு உண்டான வித்தியாசங்கள். இதில் ஆரம்ப காலத்தில் எல்லாமே 18 கேரட் 20 கேரட் அப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது இந்திய அரசாங்கம் தலையிட்டு BIS ஹால்மார்க் 916 தான் விற்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லா இடத்துலையுமே மொரார்லெஸ் ஒரு 90% இந்த ஹால்மார்க் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் காரணம்னா மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. எனக்கு 916 தான் வேணும், ஹால்மார்க் நகை தான் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோன்னே இப்போ எல்லாம் வந்து சில இடங்களில் சில புல்லுருவிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில வியாபாரிகள் மக்களை ஏமாற்றி, இன்னும் சொல்லப்போனால் மக்களை ஏமாற்றி இதை வந்து கொடுக்குறாங்க. மக்களும் வந்து விலை கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்குறதுக்கு பிரயாசப்பட்டு அதில் போய் வாங்குறாங்க. ஆனால் பின்னாடி அதை விற்க வரும்போது மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்றத அறியாமையில் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இதுதான் அந்த 18 கேரட் 20 கேரட் 916 ஹால்மார்க்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்னென்னன்றதை சொல்லிட்டேன். அதுலேயும் ஏன் இந்த மாதிரி இந்த HID போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, HIDன்றது யூனிக் ஐடென்டிட்டி கோட், ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிட்டி கோட்னு சொல்கிறது. அந்த நம்பர் கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு நகைக்குமே ஒவ்வொரு நம்பர். அதை கொடுத்தோன்னையும் தயாரிப்பு பண்ணி வந்துட்டு நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை நிலையத்துக்கு கொண்டு போய் அதை நாங்கள் கொடுத்து அவங்க செக் பண்ணிவிட்டு தரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் சீல் அடித்து தருவாங்க. அதற்கு 1 நாள் 2 நாள் டைம் கூட ஆகும். அதை நாங்கள் அதுக்கப்புறம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து விற்பனைக்கு வைப்போம். இதுதான் அந்த HID ஹால்மார்க். இதற்கு நடுவில் 2வது ஒரு கேள்வி கேட்டிங்க. நீங்கள் ஒரு கடையில் வாங்கின பொருளை இன்னொரு கடையில் எப்படி விற்றா என்ன வரும் அப்படின்னு. சார், எப்பயுமே ஒரு இன்றைக்கி 59,600 ரூபா, ஒரு கிராம் ஒன்று 7,450 ரூபா, ஒரு சவரன் 59,600 ரூபா விற்றுருக்கு. இப்படி இன்றைக்கி ஒரு கிராம் அதை விற்கிறப்போ இன்றைக்கி ஒரு வாடிக்கையாளர் வந்து வாங்குறாங்கன்னா அதற்கு உண்டான தயாரிப்பு செலவெல்லாம் சேர்த்து 64, 65,000, 66,000 கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்போது ஒரு கிராம் அதே ரேட்டு தான், 7,450 ரூபாயும், சவரன் 59,600 ரூபாயும். இதையே இன்னொரு 4-5 மாதம் கழித்து இதை விற்கணும்னு அவர் முடிவு பண்ணுறான்னு வைங்களேன், அதே கடைக்கே கொண்டு போனால் கூட யாருமே அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே கேஷ்க்கு எடுக்க மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, கேஷ்க்கு நீங்கள் வாங்கிறதா இருந்தால், அதாவது செக்காகவோ கேஷாகவோ நீங்கள் அதுக்கு நகையை கொடுத்துட்டு வாங்கிறதா இருந்தால் அதில் சில ஒரு 3%, 4% இல்லை அதிகபட்சம் 5% இந்த மாதிரி கழிச்சிட்டு மீதி பணத்தை அவங்க கொடுப்பாங்க. இது வந்து கடைக்கு கடை வித்தியாசப்படும். இதை ஒரு இடத்துல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல வாங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல வேணால் மாற்றலாம். அதாவது நீங்கள் பொருளை மதிப்பு மாறுறது தான் பிரச்சனை. மாற்றிட்டு நகை வாங்கிக்கிறாங்க. இல்லை, அன்னைக்கு நீங்கள் 916 வாங்க போகிறதுக்கு இல்லை அதான் சொல்கிறேன். 916 இருந்து அந்த நகையை நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வேற புது 916 வாங்குறீங்கன்னா அது எந்த கழிவுமே இல்லாமல் அன்னைக்கு ரேட் எடுத்துப்பாங்க. சரி, விலைக்கு வாங்கிக்கலாம்.